என்ன ஒருத்தன் அடிக்கிறான், அவனே செத்து கிடக்குறான், அந்த கொலைப்பழி உன் மேல வந்து விழுது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்மள சுத்தி யாரோ விளையாடுற மாதிரி தெரியல உனக்கு. செத்தவன் நினைச்சவன் உயிரோட வரான், அவனே மார்ச்சூரியில பொணமாவும் கிடக்குறான். இதுல ஏதோ ஒரு சதி இருக்கிறதா தெரியல. இதெல்லாம் என்னன்னு சரியா தெரியாம போலீஸ்ட்ட போய் தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்காத. நீ முதல்ல வீட்டுக்கு போய் அக்காவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லு. அக்கா இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசட்டும், அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். நீ முதல்ல வீட்டுக்கு போய் அக்காவை பாருங்க. என்னடா என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. உனக்கு எதுவும் புரிய வேணானே. நீ முதல்ல வீட்டுக்கு போய் அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு. இவளை நான் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். யாருடா? அது வந்துண்ணே, நான் லவ் பண்ற பொண்ணுண்ணே. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், நீ ஒழுங்கா வீட்டுக்கு போன. ப்ளீஸ்ண்ணே, கிளம்புன. இப்படியே ரோட்ல நிக்காத. சொல்லிட்டியா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பிரியா. இப்போ உன்னை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் அக்காவை பார்த்து எல்லாத்தையும் பேசிடுவேன். எதையும் மறைக்காத ஐயப்பா. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்லிடு, புரியுதா? யார்கிட்ட மறைச்சாலும் மறைப்பேன். அக்கா கிட்ட நிச்சயமா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நான் தெரியாம வேணா தப்பு பண்ணுவேன் பிரியா, தெரிஞ்சு எந்த தப்பும் செஞ்சதில்ல. அப்படி நான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனா என்னால நீயோ உன் வாழ்க்கையோ பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல நான் தெளிவா இருக்கேன். லூசாடா நீ. நான் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் பொருந்தும். விடு, கிளம்பலாம். சரி வா. என்னம்மா ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கல்யாணத்தை பத்தியா? சரி சரி முறைக்காத மாமா, சாப்பிடதான் கூப்பிட வந்தேன், வா போலாம். எனக்கு சாப்பிட தெரியும், நீ முதல்ல கிளம்பு. என் கையால சாப்பிட மாட்டியா? இந்த வீடே இப்ப என் கையால தான் சாப்பிடுது. ஏய் கடுப்பேத்தாம கிளம்பி போயிடு. இங்க இருந்து போ சொல்றியா இல்ல வீட்டை விட்டு போ சொல்றியா? ரெண்டும் தான். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேற உசுர வாங்கிக்கிட்டு இருக்க. அப்ப நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா மாமா? ஆமா, பிடிக்கல. இது அப்பவே உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே, ஏன் கம்முன்னு இருந்த? அப்ப இருந்த சூழ்நிலை வேற, நீ வேற எமோஷனலா இருந்த. அப்பா வேற உன்னை இருன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் பேசாம இருந்த. ஆனா நீ இங்க இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. எங்க வீட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் மறுபடியும் நாங்க போ சொல்றியா? இவ்வளவு நாள் நீ வாழ்ந்த வீடு தானே அது, இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா பிடிக்காம போயிடுச்சு. உங்க அம்மாவும் அங்கதான் இருக்காங்க, ஏதாவது உனக்கு பிரச்சனைனா அவங்க சும்மா இருப்பாங்களா? ஏய், உன் பேக தூக்கிட்டு இன்னைக்கே கிளம்பு, புரியுதா? நீ ஏன் என்ன பேக் பண்ணி அனுப்புறதுலே குறியா இருக்க? வர வர என்ன உனக்கு பிடிக்கலையா மாமா? ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத வளரு. பிடிக்காம தான் எவ்வளவு நாள் உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தனா, பழகிட்டு இருந்தனா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எங்க வீட்டுல வந்து தங்குறது தப்புன்னு உனக்கு தோணல? இல்ல நாம என்ன சொந்தம், அதனால தப்பு இல்லைன்னு சொல்ல வரியா? சொந்தமா இருந்தாலும் தப்பு தப்பு தான். அதோட எங்க அக்கா கல்யாண விஷயமா 4 பேர் வந்து போற இடம் அது. அவங்க உன்னை யாரு என்னன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது வளரு? ஏற்கனவே அக்காவுக்கு கல்யாணம் லேட் ஆகிட்டு இருக்கு, உன்னால அது இன்னும் லேட் ஆகணுமா? அம்மா விநாயகா, அம்மா அம்மா விநாயகா, விநாயகா. அம்மா என்னய்யா எங்கய்யா போயிருந்த இவ்வளவு நாளு? நீ இல்லாம அம்மா எப்படி தவிச்சு போட்டு தெரியுமா? விநாயகா, ஐயா விநாயகா, வந்துட்டியா ஐயா? வந்துட்டியா? என் வயத்துல பால வார்த்தையா, எங்கயா போன? என்னையா ஆச்சு? விநாயகா, சாப்பிட்டியாப்பா? நீ உட்கார், அம்மா சாப்பாடு கொண்டு வர. உட்காரு. அம்மா அதெல்லாம் வேணாம்மா. ஏய்யா
சரி, இன்ஸ்பெக்டர் உன்னை ஜாமீன்ல எடுத்துறேன்னு சொல்லி தானே அழைச்சிட்டு போனாரு. வழியில எங்கப்பா தப்பிச்சு போன? ஏன்பா இந்த மாதிரி பண்ணின? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலப்பா. டேய் லூசா நீ ஓடிட்டதால இங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? டேய் நீ கொலை பண்ணது உண்மைங்கிறதுனால தான் நீ ஓடிட்டேன்னு போலீஸ் சந்தேகப்படுது. படிச்சிருந்து நீ ஏன்டா இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிற? சரி அதை விடு, எங்க போன, எங்க இருந்த? டேய் இப்ப எதுவும் என்ன கேட்காதடா. நான் எங்க இருந்தேன் எப்படி இருந்தேன்னு நேரம் வரும்போது சொல்றேன்டா. போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருந்தேன்டா. வழியில என்ன ஐயப்ப பார்த்தா வீட்டுக்கு போய் பூரணியை பார்த்துட்டு போச்சோம்டா. அதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அப்பா பூரணி எங்கப்பா? பூரணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான்ப்பா போயிருக்கா. அநேகமா இன்ஸ்பெக்டர் அங்கதான் இருப்பாரு. அப்புறம் இந்த கத்தியில இருந்த கைரேகையும் உன் கைரேகையும் ஒத்து போகலன்னு ரிப்போர்ட் வந்திருக்குப்பா. அதனால இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆனேன்னு வச்சுக்க, ஜாமீன்ல வெளியே வந்துடலாம். சரிப்பா. பூரணியும் இன்ஸ்பெக்டரும் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நீ கிளம்புப்பா. விநாயகா, நீ இந்த பிரச்சனை இருந்து வெளியே வந்த உடனே உனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு அப்பா ஒத்துக்கிட்டாரு. எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாப்பா. இது பாரு, இன்னையோட உன் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு விடிவு கலந்தா இதுக்கப்புறம் நல்லா இருப்ப. தைரியமா போயிட்டு வர ஆசா. சரிம்மா. கவலைப்படாம போடா. கவலைப்படாம போயிட்டு பாத்துக்கடா. அப்பா நீ தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா. தைரியமா போயிட்டு. சரிம்மா. எதுக்கும் நீ பயப்பட. சரிம்மா. நாம யாருக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? கவலைப்படாத, கடவுள் நம்ம கூட இருக்காரு. தைரியமா இரு. தைரியமா போயிட்டு. போலீஸ். அப்புறம் சார் எங்க கிளம்பிட்டாரு? சார் ஸ்டேஷனுக்கு தான் சார் போய்கிட்டு ரயில்வே இருக்கேன். ஸ்டேஷனுக்கா? சார். ஏன், திரும்பவும் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போனது தப்புதான் சார். பயத்துல என்ன பண்றது தெரியாம பண்ணிட்டேன் சார். இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்து சரண்டர் ஆகத்தான் சார் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப என் கார்லயே போலாம், வா. இல்ல சார், வேணாம் சார், நான் போய்க்கிறேன் சார். யோ, நானும் போலீஸ் தாயா. நீ பார்க்க போற இன்ஸ்பெக்டருக்கே மேலதிகாரி நான். சொல்றேன்ல, வா. சார் வேணா சார். டேய் நீ ஆட்டோலயே போயிடா, சீக்கிரம் போடா. ஏய் இல்லடா, நான் சொல்லிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சார், அவனுக்கு அண்ணனை வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்லி நாடகம் ஆடுறீங்களா? ஐயா, அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. அவன் இப்பதான் வந்தான். தம்பி இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிலான்னு கூப்பிட்டு வெளியே வந்தா நீங்க வந்துட்டீங்க. ஐயா தயவு செஞ்சு எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கீங்க. என் புள்ள கொலை பண்ணிருக்க மாட்டாயா? ஐயா ஏய், ஒரு கொலையை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் குழந்தை சாமியை உடந்தையா? இல்ல சார், சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல சார். நம்புங்க சார், எங்க எல்லாரையும் நம்புங்க சார். என் புள்ள கொலை பண்ணல சார். அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல சார். ஆமா சார். நீ நம்மள பழிய போட்டா வாழ்க்கை கெடுத்துறாதீங்க சார். உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏந்திரமா. உங்க குடும்பமே ஆனா உன்ன கால விழுந்துவீங்களே. இத பாருங்க, இந்த பையன் ஒரு அக்யூஸ்ட். இல்ல சார். கொலையை செஞ்சுட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கான். இவனை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன். நீங்க யாராவது கலாட்டா பண்ணீங்க, தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை. அவனுக்கு ஒண்ணும் ஏய், வாடா. வா. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் சௌக்கியமா? என்ன பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும். உங்க அண்ணன் கேஸ் இனி என்னோடது. இனிமே அந்த ஸ்டேஷனுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஆரம்பத்துல இருந்தே குழந்தை சம்பந்தம் அண்ணாவோட கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு நீங்க ஹேண்டில் பண்றது எனக்கு எதுவுமே புரியல சார். ப்ளீஸ் சார், அண்ணனை விட்டுடுங்க சார். அவன் ஒரு வெத்து பையமா? அன்னைக்கு நீ தானே சொன்ன குழந்தை சாமி ஒரு சல்லி காசு கூட போறாதவன்னு. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், அண்ணனை விட்டுடுங்க சார். ப்ளீஸ் சார், இந்த பார், எனக்கு நேரம் இல்ல. ஏதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்க. ஏய், ஏறா வண்டியில. ஏறு, ஏறு. ஏறா சொல்றேன். ஏறு, ஏறு. வண்டி விடு. யோ, ஏறியா வண்டியா?
நான் இப்போ உடனே கிளம்புறேன். நீ கவலைப்படாத பொண்ணு, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ போன வை. யாரு பூர்ணியா? என்னாச்சு? விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு பெருசு. ஏசி விநாயகத்தை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாராம். ஐயோ, அவர் எப்படி இந்த கேஸ்? ஒரு இழவும் புரியல. விநாயகர் சரண்டர் ஆகிறான்னு வந்திருக்காராம். இடையில யாரோ புகுந்து குட்டையை குழப்பிருக்காங்க. இத பாரு பெருசு, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நான் போய் ஏசி கிட்ட பேசி ஏதாவது பண்ண முடியுதான்னு பாத்துட்டு வரேன். நீங்க ஸ்டேஷனை பாத்துக்கோங்க. சரி குழந்தை. நான் உங்களை இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க தப்பா நினைக்கலன்னா, விநாயக மாமா உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? எதுக்கு கேக்குறீங்க? எங்க அத்தை வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. விநாயக மாமா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரை போய் ஒரு கொலை கேஸ்ல சம்பந்தப்படுத்தி என்னால தாங்கவே முடியலங்க. மனசு கேட்காம தாங்க சாமிக்கு விளக்கு போடுறதுக்காக வந்தேன். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்ல? அப்பா, எங்க உளறிட்டனோன்னு ஒரு செகண்ட் பயந்துட்டேங்க. இங்க பாருங்க, அன்னைக்கு ஏதோ விளையாட்டுக்கு உங்ககிட்ட காய்ச்சி மூச்சுன்னு பேசிட்டேன். தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. விநாயக மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் தேடுனா கூட கிடைக்க மாட்டாங்க. ரொம்ப வெளிப்படையா சொல்றேங்க, அவரோட தம்பியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவரை விட விநாயக மாமா தான் ஜெம். நல்லவங்களுக்கு தான் கஷ்டங்கள் நிறைய வரும் போல இருக்கு. அதுதாங்க எனக்கு ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்கு. மாமா ரொம்ப வெகுலிங்க, கொஞ்சம் பயந்தங்கொழித்தனம் இருக்கும். இன்ஸ்பெக்டர், இதுல எந்த பிரச்சனையும் வராது, கோர்ட்டுக்கு போனா ஈஸியா ஜாமீன் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காரு. அத நம்பாம கோர்ட்டுக்கு போற வழியில தப்பிச்சு போயிருக்காரு. யாராவது இப்படி பண்ணுவாங்களா?
தெரியும் வளர்மதி. எல்லாமே தெரிஞ்சுதான் நானும் கோவிலுக்கு வந்தேன். நமக்கெல்லாம் வேற போக்கடம் ஏது? நாமெல்லாம் சாமியதாமா நம்பணும். உதவி செய்ய யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள் மட்டும்தாமா கதி. மாமாக்கு அட்லீஸ்ட் அந்த நம்பிக்கையாவது வேலை செஞ்சிருக்கலாம். தப்பிச்சு போறது தப்புன்னு நினைச்சு சரண்டர் ஆகிறதுக்காக ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காரு. தலையெழுத்த பாருங்க. வழியில ஒரு தம்பி அவரை தடுத்து வீட்டுக்கு போன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு வச்சிருக்கான். என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலையா? என்னத்த சொல்றது, வயித்தெரிச்சலா இருக்குங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தவர அந்த ஐயப்ப கடங்கார பாவி வீட்டுக்கு போன்னு சொல்லி திருப்பி அனுப்பி வச்சிருக்கான். சொல்லி வச்ச மாதிரி அந்த ஏசி வீட்டுக்கு வந்து இப்ப மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் பூர்ணி அக்காவுக்கு நல்ல பழக்கம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லுவேன். அவர்கிட்ட போய் விநாயக மாமா சரண்டர் ஆயிருந்தாருனா இந்நேரம் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாரு. விதி எப்படி வேலை செய்து பாருங்க. பழா போன அந்த ஏசி கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. 2 நாளா எங்க வீட்டுல தான் இருந்தாரு தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க? ஆமா வளர். நேரா ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். இப்படி பண்ணிட்டாரே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் வளர்? வீட்ல அத்தையும் மாமாவும் கதி கலங்கி போய் கிடக்குறாங்க. எனக்கு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏசி ரொம்ப மோசமான ஆளு. ஏற்கனவே பூர்ணி அக்காவை அவர் தான் ஒரு நாள் புற ஸ்டேஷன்ல வச்சிருந்தாரு. அத தெரியாத எங்க அப்பா அவர் தான் ரொம்ப நல்லவர்னு நம்பிட்டு இருக்காருங்க. இப்ப அது முக்கியம் இல்ல வளர்மதி. அவரை எப்படியாவது ஜாமீன்ல வெளியே எடுக்கணும். அதுக்கு என்னமா பண்றது? பூர்ணி அக்கா எப்படியாவது இன்ஸ்பெக்டர் மூலமா ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஏசி அவ்வளவு ஈஸியா விட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப பயமா இருக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? வந்து நான் பிரியா. நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன். வந்து ஐயப்பனோட ஃப்ரெண்டா நீ? இல்ல இல்ல, வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நடந்ததெல்லாம் முதல்ல அக்கா கிட்ட சொல்லிட்டு அவங்க மூலமா இன்ஸ்பெக்டரை அப்ரோச் பண்றதா நல்லதுன்னு ஐயப்பன் சொன்னாரு. இன்ஃபேக்ட் எனக்கும் அதுதான் சரின்னு படுது. இரு, உனக்குன்னா நீ ஐயப்பனை லவ் பண்றியா? நீங்க பேசுனதை கேட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. எப்படி ஆச்சு அவரை முதல்ல வெளியே எடுக்க பார்க்கணும். எனக்கு இப்ப என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. போன அழலாம் போல இருக்குங்க. பிரியா, விதி விளையாடும் போது நம்ம வேடிக்கை மட்டும்தாம்மா பார்க்க முடியும். அது ஆடி முடிச்சு அழுத்து உட்காரும் போதுதான் நாம எழுந்திருச்சு நம்ம வேலையை செய்ய முடியும். கவலைப்படாத, நல்ல உங்க கஷ்டம் 4 நாளைக்கு மேல தாங்காதுமா. வரீங்களா? அத்தைய போய் பார்க்கலாம். நீங்க வந்து ஆறுதல் சொன்னா அத்தைக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். கண்டிப்பா வர வளர்மதி. அப்ப வாங்க. நீ வரலையா? நானா? தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு, இனிமே என்ன தயக்கம்? வா வா. 3 மருமக பொண்ணுங்களும் இப்படி ஒரே சமயத்துல வீட்டுக்குள்ள ஒன்னா வந்து நிக்கணும்னு அவங்க தலையெழுத்து. அப்படி சொல்லாத வளர்மதி.
3 பேரும் ஆறுதலா பேசினா அது குடுக்கற பலம் பெருசு இல்லையா? வரேங்க, போலாம் வாங்க. போலாம் வாங்க.